கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? இந்த வியாதி, சமாதானம் அற்று போன நிலைமை, கடன் என்கிற ஒரு பாரம், வருமானத்திற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எங்க பார்த்தாலுமே வனாந்திரம் மட்டுமே வாழ்க்கையா இருக்கு. இப்படியே முடிஞ்சிருமா? அவ்வளோதானா? எனக்குன்னு ஒரு உயர்வு இருக்காதா? நான் எப்பவுமே எல்லாருமே என்னை கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பாங்களா? நான் சந்தோஷமா வாழ்ற ஒரு நாள் இருக்காதா அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தை உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல கூட, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ஏன் நம்ம லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு சிறுமை தெரியுமா? வியாதி, வருமானத்திற்கு கஷ்டமான சூழ்நிலை, புறக்கணிக்கப்படுகிற அனுபவங்கள், இது நிமித்தமாக கண்ணீர், கவலை. ஏன் இது நமக்கு வருது அப்படின்னா, நம்ம அநேக நேரத்துல நினைச்சிடுறோம் நம்மளுடைய சுயபலத்தினாலதான், நான் இப்படி பண்றதுனாலதான் நான் இவ்வளோ ஹாப்பியா என்னோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியுது, இது பண்ண முடியுதுன்னு நம்ம நினைச்சிடுறோம். ஆனா கர்த்தர் நடத்தின பாதையை நம்ம என்ன செஞ்சிடுறோம்னா மறந்துடுறோம். அதை நம்ம அறியும்படிக்கு இந்த வார்த்தை சொல்லுது, இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, நம்ம அறிஞ்சு கொள்ளும்படி. அப்போதான் நம்ம நினைப்போம், ஆமா இது கர்த்தருடைய சுத்த கிருபை தான் என்னை நடத்தி வந்திருக்குன்ட்டு நம்ம நினைப்போம். அதை அறியும், அந்த இதை நம்ம அறிஞ்சு கொள்ற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில அந்த சிறுமையின் பாதை மாறவே செய்யாது. ஆண்டவரை நம்ம முழு மனதோட, ஆண்டவரே என் பலத்துல ஒன்றும் இல்லை, என் ஞானத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் இந்த சிறுமையை மாற்றி போட அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. வேதத்துல இருந்து கூட ஒரு மனுஷனை பார்ப்போம், தாவீது எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு அற்பமா எண்ணப்படுகிற ஒரு சிறுமை. அவரோட ஃபேமிலியில அவருக்குன்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்லை, நீ எல்லாம் இதுக்கெல்லாம் லாய்க்குன்னு சொல்லி அவனை வனாந்திரத்துல அனுப்புகிறதை கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த சிறுமையான அனுபவத்தை அவர் எப்படி மாற்றினாரு, அவரோட லைஃப்ல எப்படி ஏசப்பா ராஜாக்களை உயர்த்தும்படி கர்த்தர் எப்படி வாழ்க்கையை மாற்றினார் அப்படின்னா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற போது உங்க கிருபைன்னு சொல்லி உணர்ந்தபடினால, கர்த்தர் சிறுமையை மாற்றி ராஜாவாய் உயர்த்தினது போல கர்த்தர் நம்மளுடைய சிறுமையை மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. நான் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை, ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். இந்த சிறுமை எல்லாமே கொஞ்ச நாள் தான், சீக்கிரமாய் மாறப்போகிறது.